இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு அஷ்டவீரட்டான தலங்கள். இப்ப மகா சிவராத்திரி திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அதுல அஷ்டவீரட்டான தலங்கள், சிவபெருமானினுடைய மிக முக்கியமான தலங்கள்ல இந்த அஷ்டவீரட்டான தலங்கள் ரொம்ப பிரதானம். அஷ்டம் அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லி பொருள் உண்டு. வீரட்டானம் அப்படிங்கிறதுக்கு வீர செயல்கள் அப்படின்னு பொருள். அப்ப சிவபெருமானினுடைய வீர தீர செயல்கள் நடந்த இடம்தான் இந்த 8 திருக்கோவில்களும். அந்த 8 திருக்கோவில்களை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு திருக்கோவில் விதமா நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நம்ம வரிசையா தான் பார்க்க போறோம். 1 2 3 4 அந்த மாதிரி வரிசையா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோவிலாக நம்ம சிந்தனை பண்ணலாம். சரி, இந்த 8 திருக்கோவில்கள்லையும் இறைவன் தன்னுடைய வீர செயல்களை புரிந்திருக்கிறார். இது ஒண்ணு. இந்த 8 திருக்கோவில்கள்லையும் சுவாமியினுடைய திருநாமமானது பிரதான பொதுவான திருநாமம் வீரட்டானேஸ்வரர் இல்லது வீரட்டேஸ்வரர். இதுதான் சுவாமியினுடைய திருநாமம். இந்த 8 கோவில்லையும் சுவாமிக்கு இந்த திருநாமம் உண்டு. அதே போல இந்த 8 திருக்கோவில்லையும் தாயாருக்கு மங்களாம்பிகை அப்படிங்கிற திருநாமம் உண்டு. சரிங்களா? இது பொது, இது மாறாது. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோவில், இந்த 8 திருக்கோவில்ல முதலாவதாக இருக்கக்கூடிய திருக்கோவில நம்ம பார்க்கலாம். முதல் திருக்கோவில் ஸ்ரீ பிரம்ம சிரகண்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோயிலானது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கண்டியூர் அப்படிங்கிற பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த கண்டியூர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திருவையாறு இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருவையாறு ஈசனுடைய ஐயாயிரப்பர் திருக்கோவில். அந்த திருக்கோவில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த ஆலயமானது அமைந்திருக்கு. ஊரினுடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டியூர். புராண பெயர் பாத்தீங்கன்னா திருக்கண்டியூர் ஆதி வில்வாரண்யம். இதுதான் புராண பெயர். இப்ப இருக்க ஊர் பேரு திருக்கண்டியூர். சரி, இந்த ஊருக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருவையாறு போயிடணும். திருவையாறு போயிட்டா திருவையாறுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால ஷேர் ஆட்டோலையும் திருவையாறுல இருந்து போகலாம். லோக்கல்ல மினி பஸ்ஸும் இருக்கு. நம்ம போறதுக்கு சௌரியமா இருக்கும். சரி, ஆலய தரிசன நேரம் அப்படின்னு சொன்னோம்னா காலையில 6 மணில இருந்து பிற்பகல் 12 மணி வரையிலும், அதே போல சாயங்காலம் 4 மணில இருந்து இரவு 8:30 மணி வரையிலும் நம்ம இறைவனை தரிசனம் பண்ணலாம். இந்த திருக்கோவில் இறைவன் வீர செயல்கள் புரிந்த முதல் திருக்கோவில் வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில். அது மாத்திரம் இல்லாம இதுல இன்னொரு சிறப்பும் இருக்கு. இறைவனுடைய சப்தஸ்தான திருவிழா, அதாவது 7 ஊர் திருவிழான்னு நடக்கும். அது சப்தஸ்தானம்னா என்னங்கிறத நம்ம இன்னொரு பதிவுல நம்ம அதை தனியா பார்க்கலாம். இது 8 கோவில் எப்படி நம்ம பார்க்க போறோமோ அது போல அந்த 7 திருக்கோவில்கள்லயும் அது வேற ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம அதை பத்தி நம்ம சிந்தனை பண்ணலாம். இதுல 2 8ல வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் இது முதல் திருக்கோவில். அதே போல சப்தஸ்தான திருக்கோவில்லையும் இது ஒரு திருக்கோவிலாக வருது. அதனால இது இன்னொரு சிறப்பு. சரி, இப்ப இந்த திருக்கோவிலினுடைய புராண வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணலாம். பிரம்மாவினுடைய ஆணவத்தை எம்பெருமான் இந்த திருத்தலத்துல அழிச்சார். சரிங்களா? பிரம்மதேவருக்கு என்னன்னா 5 முகங்கள் உண்டு பிரம்மாவுக்கு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமிக்கும் 5 திருமுகங்கள் உண்டு. யாரே சிவபெருமானுக்கும். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். அதோ முகம்ங்கிறது 6வது முகமாக சிவபெருமானுக்கு உண்டு. ஆனா அந்த அதோ முகத்தை பார்க்கறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சுவாமியை 5 முகத்துலதான் பார்க்கலாம். அதோ முகம்ங்கிறது கீழ் நோக்கி பூமியை பார்த்த ஒரு கோலத்துல இருக்கக்கூடிய முகம் அதோ முகம். அந்த முகம் மேக்சிமம் வெளிப்படாது. எப்ப வெளிப்படும் கேட்டீங்கன்னா, ரொம்ப அவர் சுவாமி ஒரு வேற ஒரு லெவல்ல இருக்கும்போதுதான் அந்த அதோ முகமானது வரும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதோ முகம் எப்ப வெளிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமார சம்பவத்தின் போது வெளிப்பட்டுச்சு. முருகப்பெருமான தோற்றுவிக்கிறதுக்காக 6 முகங்கள்ல இருந்தும் சுவாமி நெற்றிக்கல்ல இருந்து தீப்பொறிகளை உருவாக்கி முருகப்பெருமான தோற்றுவித்தார். அது போல ஏதாவது ரொம்ப ரேரா பாத்தீங்கன்னா அந்த அதோ முகமானது வெளிப்படும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சுவாமியை 5 திருமுகத்தோட பார்க்கலாம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். இப்படி 5 திருமுகத்தோட எம்பெருமான் காட்சி எழுதுகிறார். பிரம்மாவுக்கும் 5 திருமுகங்கள் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு சிவனுக்கும் 5 முகம், எனக்கும் 5 முகம். அதனால பாத்தீங்கன்னா நான் தான் படைக்கிற தொழிலை பாக்குறேன், அதனால நான் தான் எல்லாத்துக்கும் பிரதானம் அப்படிங்கிற ஒரு செருக்கு, ஒரு ஆணவம் ஒண்ணு வந்துச்சு. நாளடைவுல இவரு பிரம்மா திருந்துவாருன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அது நாளுக்கு நாள் அந்த ஆணவமும் அந்த செருக்கும் அதிகமாகிட்டே போக எம்பெருமான் தன்னுடைய திருமேனியிலிருந்து பைரவ மூர்த்தத்தை தோற்றுவித்தார்.
இந்த பைரவமூர்த்தியானவர் வந்து பாத்தீங்கன்னா எம்பெருமானினுடைய கட்டளைப்படி பிரம்மாவினுடைய 5 முகங்கள்ல இருந்து ஒரு முகத்தை வந்து துண்டித்து 4 முகமாக்கினார். அது நடந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு தளத்துல வந்து நடந்திருக்கு. அதனால பிரம்மா தன்னுடைய 5 முகங்கள்ல ஒரு முகம் போய் 4 முகமா ஆனதுக்கு பிறகு தன்னுடைய தவற வந்து உணர்ந்து அதுக்கப்புறமேட்டு இந்த திருத்தலத்துல தன்னுடைய தர்மபத்தினியான சரஸ்வதி தேவியோட அமர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தவம் பண்றார். இந்த திருத்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து சுயம்புவாக இருக்கிறார். சுயம்பு மூர்த்திய இவர் வந்து பிரம்மாவும் சரஸ்வதியும் தவம் பண்ணி பூஜை பண்றாங்க. அதனினுடைய ஒரு பலனாக சிவபெருமான் பிரம்மாவுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா செய்த குற்றத்தை மன்னித்து பிரம்மாவுக்கு ஞான உபதேசம் இந்த திருத்தலத்துல நடக்குது. இதுதான் இந்த திருத்தலத்தினுடைய ஒரு புராண வரலாறு. வைகாசியில 13 நாள் பிரம்மோற்சவம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப வந்து சிறப்பாக வந்து நடைபெறும். அதே போல வந்து இந்த திருத்தலத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சுப்பிரமணிய சுவாமிக்கு அவர் வந்து தவக்கோலத்துல இந்த திருத்தலத்துல சுப்பிரமணிய சுவாமி வந்து காட்சி அளிக்கிறார். சரி, இப்ப கோவிலினுடைய ஒரு அமைப்பு வந்து பார்க்கலாம். சுவாமியினுடைய ஆஹ் ரொம்ப அதி அற்புதமா இங்க வந்து பிரம்மாவுக்கு தனி சன்னதி உண்டு. சரி, மூலவர் ஒண்ணு ஒண்ணா அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருக்கோபுரம், கோவிலினுடைய ராஜகோபுரமானது 5 அடுக்கு நிலைகளோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சியளிக்கும். 5 அடுக்கு ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள போனோம்னா கொடிமரம், கொடிமரத்தினுடைய விநாயகர் சன்னதி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வரும். அதுல இருந்து நம்ம வந்து நேரா உள்ள போனோம் அப்படின்னு சொன்னாக்கா மூலவரினுடைய சன்னதி, மூலவர் வீரட்டானேஸ்வரர் சுவாமி வந்து ரொம்ப அற்புதமாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி அளவுல சுவாமி வந்து அற்புதமா நமக்கு வந்து காட்சி அளிப்பார். ஆஹ் ஆவுடையும் சரி, சுவாமியினுடைய அந்த பானமும் சரி ரொம்ப அற்புதமாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்க இருந்து அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா அம்பாள் சன்னதி இருக்கும். அம்பாள் சன்னதி, அம்பாள் வந்து 4 திருக்கரங்களோட தெற்கு நோக்கி காட்சி கொடுக்குறாங்க. அம்பாளினுடைய திருநாமமானது மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மங்களாம்பிகை. சுவாமி வந்து வீரட்டானேஸ்வரர். அதுக்கு அடுத்தது அப்படியே வரும்போது பரிவாரத்துல சன்னதி. இந்த ஆலயத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் 4 முகங்களோடு 4 திருக்கலங்களோடு இறைவனை இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காட்சி அளிக்கிறார். கூடவே அவருடைய தர்ம பத்தினியான சரஸ்வதி தேவியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. பிரம்மாவுக்கு கோவில்ங்கிறதே ரொம்ப அபூர்வம். சரிங்களா? பிரம்மாவுக்கு அதுவும் சரஸ்வதி தேவியோட பிரம்மாவுக்கு சன்னதி இருக்கிறது ரொம்ப 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 அபூர்வம். அதுல ஒரு கோவில் தான் இந்த ஒரு கோவில். 3 பிரகாரங்களோட இந்த கோவிலானது அமைந்திருக்கு. ஒரு சின்ன பிரகாரம் ஒண்ணு சுவாமி சன்னதியை சுத்தி வர்றது, அதுக்கு அடுத்தது ஒரு பிரகாரம், அதுக்கு அடுத்தது ஒரு பிரகாரம்னு ரொம்ப அற்புதமாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காட்சி அளிக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பைரவ மூர்த்தத்துக்கு தனி சன்னதி ஒண்ணு உண்டு. அதுக்கு அடுத்தது நவகிரக சன்னதி. முருகப்பெருமான் இங்க தவக்கோலத்துல காட்சியளிக்கிறாரு. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தரிசனம். வேற எங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பார்க்க முடியாது. அதே போல சிற்பங்கள் எல்லாமும் ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அழகா இருக்கும். அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வர சுவாமி வந்து இங்க வந்து அமர்ந்த திருக்கோலத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காட்சி கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்துல ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய ஆணவத்தை பிரம்மா இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விட்டு ஒழிச்சு நல்ல ஒரு எண்ணத்துக்கு வரார். அப்ப இந்த ஆலயத்துல நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளை விட்டு விலகும். அதே போல பிரம்மாவே இங்க வந்து ஈஸ்வரனை வந்து வழிபாடு செய்ததுனால நம்முடைய பிரம்மஹத்தி தோஷங்கள், எப்பேற்பட்ட பாப சாபங்கள் பிரம்மஹத்தி தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆலயத்துல நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது நிவர்த்தி ஆயிடும். அதே போல பிரதோஷம் இந்த ஆலயத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா சதாசபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதெல்லாம் பிரதோஷம் வருதோ அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரா வந்து பாத்தீங்கன்னா காளஹஸ்தி போயிடுவார். காளஹஸ்தி போய் அங்க வந்து எம்பெருமான வழிபாடு பண்றது அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாள் பிரதோஷத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பயங்கரமான இடியோட மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு துளி கூட விடல. அப்போ வந்து இவர் வந்து கண்டியூர்ல இருக்கார். இங்க இருந்து காளஹஸ்தி போறதுங்கிறதுலாம் அந்த காலத்துல வந்து இதெல்லாம் கிடையாது இல்லையா? நடந்துதான் போகணும். நம்மள மாதிரி பஸ், ட்ரெயின், காரு, 2 வீலர் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நடந்து போறதுதான். அதனால அவரால் வந்து அப்ப போக முடியல. அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம வந்து காலத்தை அப்புறம் பார்க்க முடியல, அதனால நம்ம இனிமே இங்க உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அந்த திருத்தலத்துல வந்து என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, ஒரு ஓமகுண்டம் ரெடி பண்ணி, அதுல ஓமம் அக்னி வளர்த்து, அதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உள்ளார போய் தன்னுடைய உயிர வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறபோது, அப்ப வந்து இந்த பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம ஜெகதீஸ்வரர் வீரட்டானேஸ்வரர் சுவாமி அவருக்கு காட்சி குடுத்து, தலம் எதுங்கிறது முக்கியம் இல்ல. எந்த தலமாக இருந்தாலும் அதுல வந்து நான் தான் எழுந்தருளி இருக்கிறேன். இந்த காலஹஸ்தீஸ்வரருடைய காட்சிய நான் உனக்கு இங்கேயே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து காலத்தில எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே காட்சியை வந்து இந்த தளத்துல காட்சி அந்த மகரிஷிக்கு காட்சி கொடுத்து அவருக்கு வந்து ஞான உபதேசம் பண்ணி வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த திருத்தலத்துல பிரதோஷ வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப 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 சிறப்பு. அதே போல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆலயத்தை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலேயே ஒரு 10 ஆலயங்கள் இருக்கு. எல்லாமே பாடல் பெற்ற தலங்கள். அது இல்லாம சில திவ்ய தேசங்களும் ஆழ்வார் பெருமக்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேச திருத்தலங்களும் இருக்கு. அதனால திருவையாறு நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா, திருவையாறுல போய் ஒரு நாள் தங்கிட்டு நல்ல பொறுமையா திவ்யமா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க ஆலயங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போகிறதுக்கு ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கிராமம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து தனித்தனியான பேருந்து வசதிகள் இல்ல இதெல்லாம் ட்ரெயின்லாம் கிடைக்காது. அதனால நம்ம திருவையாறுல நம்ம இப்போ ஒரு ஆட்டோவோ இல்ல ஒரு காரோ நம்ம வந்து மொத்தமா பேசிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்மள எல்லா கோயிலும் வந்து அழைச்சிட்டு போயிட்டு காட்டிட்டு வந்துருவாங்க. ஒரு 15 கோவில்கள் போல, அதாவது பாடல் பெற்ற தலங்களும் சரி திவ்ய தேசமும் சேர்த்து நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எல்லாமே ஒரு ஆலயத்துல இருந்து இன்னொரு ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அதுக்குள்ளதான் இருக்கும். அதனால நம்ம டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போயிட்டு வந்துடலாம். ரொம்ப நாழியும் நமக்கெல்லாம் வந்து ஆகாது. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவில். அவசியம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திருக்கோவில். சரி, இன்னைக்கு வந்து அஹ், அஷ்டவீரட்டான தலத்துல முதல் திருத்தலமான திருக்கண்டியூர் பிரம்ம சிரகண்டீஸ்வர சுவாமி திருக்கோவில சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.